ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக லாஃப்ட் எதுவும் திறக்கல. நம்ம மத்தியானம் வந்து லாஃப்ட்டை க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் வேலையெல்லாம் திறந்து விட்டு சாப்பாடு போட்டிருக்கோம். அது எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு எதுவும் போடலை, குத்துப்படியாக இருக்குது சாப்பாடுக்கு. இன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணி புதுசாக மண்ணெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இதுமா 15 நாள் ஒரு வாட்டி இல்லது 10 நாள் ஒரு வாட்டி இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுறது தான். நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுனால மேக்ஸிமம் டிசீஸ் எதுவும் வராது. ஏன்னா நம்ம இப்போ மழை பெஞ்சு உள்ளே நனைஞ்சி கிடந்தது, அந்த மண்ணையில் நம்ம மாற்றி இப்போ புதிய மண்ணெல்லாம் போட்டிருக்கோம். நமக்கு மண் கிடைக்கிறது ரொம்ப சுலபம், அதனால தான் நம்ம மண்ணை போடுறது. ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கடல் மண் தான் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால மண்ணுக்கு எந்த பஞ்சம் இல்லை. நம்ம ராக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக்கி வச்சுருக்கோம். இப்படி டெய்லி பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா 15 நாள் ஒரு வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலைன்னா டிசீஸ் தான் அட்டாக்காக வரும். ஏன்னா பட்டாக்கள் இருக்குது, மழை பெஞ்சு உள்ளே எல்லாம் நினைஞ்சிருந்ததுனால நம்ம மேக்ஸிமம் மாற்றிட்டோம். வேடு இப்போ சாப்பாடு போட்டிருக்கோம். வேடு ஃபுல்லாக குத்துப்படியாக இருக்குது சாப்பாடு. ஏன்னா நம்ம சின்ன ட்ரை தான் வச்சுருக்கோம், சின்ன ட்ரை தான் கிடச்சிது. பெரிய ட்ரை எதுவும் கடையில் கிடைக்கல, 2 பெரிய ட்ரை வச்சுருப்போம். பார்ப்போம். நான் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒரு மேரேஜ் வீடு. அந்த பாட்டு சவுண்டு சைட் எஃபெக்டாக வருதா என்னென்னு தெரியல. லாஃப்ட் முன்னாடிலாம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கி வச்சுட்டோம். அது இல்லாமல் மழை பெஞ்சு கிடந்ததுனால ஸ்மெல்லாக வேறு இருந்தது. இப்போ ஸ்மெல் எதுவும் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து புதுசாக க்ளீன் பண்ணுற சாணம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். புதுசாக டின்னை தான் வாங்கினோம். அதை வச்சு நம்ம டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம புதுசாக வாங்கினது எதுனா இந்த சாணம் தான் வாங்கினோம். எண்ணெய் நம்ம வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக க்ளீன் பண்ணலை, இதை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வச்சு வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம். அப்புறமா நான் நேற்றை வீடியோவில் 2 பேர் அடியில் முட்டை வச்சுருந்தது. 5 பேர் செட் பண்ணதில் ஒரு பேர் அடியில் எக் வச்சுருந்தது. ஆனால் அது பெட்டையில் ஆகிடுச்சு எடுத்து பார்த்தப்போ. ஏன்னா எக்கு அடியில் இல்லை, நம்ம எடுத்து கலந்துட்டோம். நம்ம பெட்டையில் ஆனதுனால. அதேமாதிரி அந்த பக்கம் கூட்டிலையும் 2-3 பேர் இருந்தது, அதுவும் எக்கில் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டோம். அதுவும் மழையில் நினைஞ்சதுனால எதுவுமே ஏச்சாகலை. அதனால் இந்த தடவை அதுக்கு தனியாக நம்ம கூட நேரம் வச்சுருக்கோம். அதில் முட்டை போட்டுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு தொடர்ந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் நம்ம 1500 சப்ஸ்கிரைபருக்கு கிவ்அவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். 1400 மேலே தாண்டிடுச்சு சப்ஸ்கிரைபரு. இனி ஒரு 90-95 பேர் தான் வரணும். அந்த கண்டிப்பாக இந்த தடவை தரமான ஒரு கிவ்அவே இருக்குது. தரமான பேடை தான் கொடுக்க போகிறோம் இந்த தடவை. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஜோசி சுபி 6 ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம். அதிலே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுலேயும் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணதுனால நம்ம பேஜ் உள்ளே வரும்போது நல்லா நீட்டாக இருக்குது. நமக்கும் அடிக்கடி உள்ளே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா க்ளீனாக இருக்கிறதுனால, ஸ்மெல் எதுவும் இல்லாததுனால நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், கூட்டு உள்ள வந்து யாருன்னு பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நாளைக்கு அசிங்கமாக டஸ்ட்டாக கிடந்ததுன்னா உள்ளே வந்து க்ளீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கனால உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. முடிஞ்சளவு நீங்களும் உங்கள் லாஃப்டில் இதே மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருங்க. ஏன்னா டிசீஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். மழையும் கொஞ்சம் டிசீஸ் அதிகமாக வரும். அதனால் மேக்ஸிமமில் க்ளீன் பண்ணி நீட்டாக வைங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, பாய் காய்ஸ்.